கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையிலே உங்கள் யாவரையும் அன்போடு விட வாழ்த்துகிறேன். மெய்யாகவே கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிறந்தவராக, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நம்மை பிரகாசிக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஆண்டுகள் தோறும் கொண்டாடப்படுகிற கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையிலே மெய்யாகவே நாம் அவருடையவர்களாக அவரை ஆராதிக்கின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நமக்குள்ளே பலமாய் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். அண்ட சராசரங்களையும் படைத்தவர், வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், ஒருவரும் வாசம் பண்ணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் என்ற வார்த்தைகளின்படியே அவர் பரலோகத்தில் பரிசுத்த தெய்வமாய் வீற்றிருக்கிற அந்த ஆண்டவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் மனுக்குலத்தை உற்று பார்த்தபோது மனுக்குலம் தேவனற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காட்சியை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5 மற்றும் 6ஆம் அதிகாரத்திலே பின் வருகின்ற அதிகாரங்களிலே, குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஜனங்கள் தேவனற்றவர்களாக, சீர்கெட்டவர்களாக, ஒழுக்கமற்றவர்களாக, நினைவின் தோற்றத்தில் எல்லாம் பொல்லாதவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஜனங்கள் இருளுக்குள்ளாக, அந்தகார கிரியைகளுக்குள்ளாக கிடந்தார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக பரிசுத்த வசனத்தின்படி அறிந்து கொள்ள முடியும். தேவனை ஆராதிக்கும்படியாய், தேவனை வணங்கும்படியாய் சிருஷ்டிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட மனுக்குலம் தேவனை விட்டு சோரம் போனவர்களாக, விலகி போனவர்களாக காணப்பட்டபடியினாலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பினார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டுமே என்றால், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஜனங்கள் இஷ்டம்போல் வாழ்ந்த அந்த அனுபவத்திலே நாம் பிழைத்துக் கொள்ளும்படிக்கு என்று வசனத்திலே வாசிக்கிறோம். பிழைப்பு என்பது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே அவரோடு கூட பிழைத்திருக்கும்படியான ஒரு பெரிய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். 1 யோவான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது,
அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியானவர் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். 14ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்றதாய் இருந்தது என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆதியானவர் நானே ஆதியும் அந்தமும் இருக்கிறேன், அந்தமாய் இருக்கிறேன், நானே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் மனுக்குலத்தை பிரகாசிக்க பண்ணும்படியாய் அவர் இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்தார். எனவேதான் யோவான் கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு எழுதுகின்ற பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாக்கி இயேசு பாலனாக இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். முதலாவதாக அவர் வந்ததின் நோக்கம் என்னவென்றால், நம்முடைய பாவங்களை, இந்த உலகத்தின் பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் என்பதை எபிரேயருக்கு ஆக்கியோன் மிக தெளிவாக கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினால் பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். மனுக்குலம் தேவனற்றவர்களாக வாழ்ந்தபடியினாலே அவர்கள் பாவத்திலும் அக்கிரமங்களிலும் உழன்று கொண்டிருந்த காட்சியை குறித்து நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மனுக்குலத்தின் பாவத்தை நீக்கும் பொருட்டாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்குள் அனுப்பினார். ஒருவேளை மனுக்குலத்தின் பாவத்தை நீக்குவதற்காக அவர் தம்மையே பலியாக கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்குள்ளே வந்தார். அட்டோன்மென்ட் என்ற வார்த்தை 77 முறை பரிசுத்த வேதாகமத்திலே இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அட்டோன்மென்ட் என்றால் கவரிங் ஃபார் சின், பாவத்தை நீக்குவதற்காக, பாவத்தை போக்குவதற்காக என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, ப்ரொபட்டியேஷன் என்று ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கிருபாதார பலி. பாவம் நிறைந்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி தேவனோடு கூட ஒப்புரவாக்குகின்ற கிருபாதார பலியாக தேவகுமாரன் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். அது மாத்திரமல்ல, சப்ஸ்டிடியூஷன், எனக்கு பதிலாக அவர் தம்மையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகின்ற பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, ரிடம்ஷன் என்று சொல்லுகிறார். நம்மை மீட்கும் பொருளாக தேவகுமாரன் இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்தார், அல்லது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பினார் என்பதை வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்மையை ஜீவ பலியாக சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தினபடியினாலே, இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து பிதாவோடு கூட ஒப்புரவாக்குகின்ற ஒரு தன்மையை உண்டாக்கும்படியாய் வேதம் சொல்லுகிறது. 2 திறத்தாரையும் ஒன்றாய் சேர்க்கும்படியாய், அல்லது பகையை சிலுவையிலே கொன்று என்ற வசனங்களை நாம் வாசிக்க முடியும். எனவே கர்த்தராகிய தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பின நோக்கம் என்னவென்றால், மனுக்குலம் ரட்சிக்கப்படுவதற்காக. எனவேதான்
தேவதூதர்கள் அறிவித்த பொழுது கிறிஸ்து என்னும் ரட்சகர் என்ற ஒரு வார்த்தையை அவர்கள் மிக தெளிவாக அறிவிக்கிறார்கள். கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சகேவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். இயேசு அவனை அழைத்தார். சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன்னோடு கூட தங்க வேண்டும் என்று சொன்னார். சகேவை சுற்றியிருந்த ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். இவர் பாவியான மனிதனிடத்தில் தங்கும்படி செல்லுகிறாரே என்று சொல்லி. வேதத்தை நாம் நன்றாய் வாசிக்கின்ற பொழுது அவன் ஜனங்கள் முறுமுறுக்கிறதை பார்த்து, ஆண்டவரே, நான் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன், என் ஆஸ்தியில் பாதியை கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய செயலை அவன் அறிக்கை செய்கிறவனாக காணப்பட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கப்படுவதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்குள்ளே வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்குள்ளே வந்தார். யோவான் 3:17 நாம் வாசிக்கின்ற பொழுது அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே தேவன் இயேசுவை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பினார். 1 தீமோத்தேயு 1:15 நாம் வாசிக்கின்ற பொழுது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய பாவத்தை போக்கும்படியாக, நம்முடைய சாபத்தை நீக்கி போடும்படியாக தேவகுமாரன் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மெய்யாகவே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கிறார்களோ, கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழுகிறார்களோ, அவர்கள் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக காணப்படுகிறார்கள். எனவே முதலாவது பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் இயேசுபாலன் வெளிப்பட்டார். இரண்டாவதாக நாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசானவன் தந்திரம் உள்ளவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவது குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஒரு அழகான ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் அவர்களை விட்டு நீங்கள் நிலத்தை பண்படுத்துங்கள் என்று சொன்னார். இந்த தோட்டத்தின் விருட்சங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனிகளை புசிக்க கூடாது என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, சர்ப்பம் வஞ்சனை உள்ளது. சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது. கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டார்கள், பாவம் செய்தார்கள். எனவே அந்த தோட்டத்தை விட்டே அவர்கள் வெளியே துரத்தப்பட்டார்கள் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே இயேசுபாலன் இந்த உலகத்திற்குள்ளே வந்த நோக்கம் என்னவென்றால், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படியான் தேவகுமாரன் வெளிப்பட்டார். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது 11 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. அசுத்த ஆவிகள் மனிதனை அல்லது மனுஷியை பலவீனப்படுத்தக்கூடும் என்பதை நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும்.
சத்ருவாகிய பிசாசானவன் யோபுவை சோதித்த பொழுது எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் ஆண்டவராகிய தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான், உறுதியாய் நம்பி இருந்தான். எனவே ஆண்டவர் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசினால், சாத்தானால் வியாதியை கொண்டு வர முடியும், பலவீனங்களை கொண்டு வர முடியும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இவளை பலவீனப்படுத்தும் ஆவி பிடித்திருந்தபடியினாலே எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்த உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்மை பலவீனப்படுத்துகிற ஆவியை அழிக்கும்படியாய், நம்மை பலவீனப்படுத்துகிற ஆவியின் கிரியைகளை அறிக்கும்படியாய் தேவகுமாரன் இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்தார். அது மாத்திரமல்ல, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17 முதல் 27 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறான். இந்த ஆவி இவனை பிடிக்கின்ற பொழுதெல்லாம் இவன் மிகவும் அலக்களிக்கப்படுகிறான், தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். இந்த ஆவி இவனை அலக்களிக்கின்ற பொழுது நுரைதள்ளி மிகவும் சோர்ந்து போகிறான். உம்மால் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அதற்கு ஆண்டவர் அவனை பார்த்து, நீ விசுவாசி, நீ விசுவாசித்தால் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் அவனுக்குள் இருந்த அந்த ஊமையான ஆவியை துரத்தின பின்பு அவன் மிகுந்த சுகம் அடைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு காட்சியை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உன்னை சில ஆவிகள் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம். உனக்கு விரோதமாய் ஏவல்கள், பில்லி சூனியங்கள் போன்ற ஆவிகளை ஏவி விட்டிருக்கலாம். ஆனால் இவைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பலவீனப்படுத்துகின்ற ஆவி சரீரத்திலே நோயை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆவிகள் துரத்தப்பட்ட பின்பு மனிதன் அல்லது மனுஷி சுகம் அடைவதை, ஆரோக்கியம் அடைவதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே அநேக இடங்களிலே வாசிக்க முடியும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே வந்த நோக்கம் என்னவென்றால், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவன் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட்டார். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்காக ஆண்டவர் மாம்சத்தில் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நீ பிரச்சனையோடு கூட கடந்து வந்திருக்கலாம், சோர்வோடு கூட கடந்து வந்திருக்கலாம், அல்லது உனக்குள்ளே வெளியே தெரியாத பலவீனங்கள் உன்னை அழுத்தி கொண்டிருக்கலாம். நீ மன அழுத்தத்திலே வாழுகிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்யும்படியாக இந்த உலகத்திலே வந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. உன்னுடைய கண்ணீரை துடைத்து ஆனந்த களிப்பாக மாற்றிவிட, உனக்கு ஒரு உயர்வை கொடுக்க
உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவகுமாரன் இந்த உலகத்திற்குள்ளே வந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ பலவீனத்தோடு கூட காணப்படலாம். நெடுநாள் வியாதி உன்னை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீ எதுவும் நடக்காது என்று சொல்லி நீ சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் உன்னுடைய வியாதியை நீக்கும்படியாய், உனக்கு ஒரு பெரிய அற்புதங்களை செய்யும்படியாய் தேவன் உங்களுக்காக வெளிப்பட்டார். உங்களை வாழ்விப்பதற்காக, உங்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவகுமாரனாகிய இயேசு பாலன் இந்த உலகத்திற்குள்ளே வெளிப்பட்டார் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே எனக்காக, உங்களுக்காக, நமக்காக இந்த உலகத்திற்குள் வந்த இயேசு கிறிஸ்துவை நான் மெய்யாகவே ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா? அவரை நான் உண்மையாகவே என் உள்ளத்திலே வைத்திருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? அவர் நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கப்படும்படியாய் உங்களுக்காக இந்த உலகத்திற்குள்ளே வந்தாரே, அவரை நான் உலக இரட்சகராக, மீட்பராக நான் ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக காணப்படுகிறோமா? சற்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனுடைய நோக்கம் என்னவென்றால், நம்முடைய பாவத்தை நீக்கும் பொருட்டாக அவர் வெளிப்பட்டார். அந்தகார வல்லமைகளை, அந்தகார கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். உங்களுக்காக, உங்களை வாழ்விப்பதற்காக, உங்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கும்படியாக, உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்யும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஐயாகவே இந்த தேவகுமாரனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? சற்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையிலே மெய்யாகவே நாம் அவரை நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இல்லத்திலே ஏற்றுக்கொண்டவர்களாக காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் சமாதான பூர்வமாய் வெளிப்பட்டபடினாலே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், உங்கள் மத்தியிலே வல்லமை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அந்த ஒரு நிச்சயத்தோடு கூட நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த பண்டிகைக்குள்ளே கடந்து வருவோம். ஆண்டவர்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பிறப்பின் பண்டிகைக்காக நாங்கள் நம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டுகள் தோறும் கொண்டாடுகிற இந்த பண்டிகையிலே பலவிதமான வர்ண ஜாலங்களோடு கூட கொண்டாடப்படுகிற இந்த பண்டிகையிலே, உயர்ந்த வஸ்திரங்களை எடுத்து தரித்து கொண்டாடப்படுகிற இந்த பண்டிகையிலே, வான வேடிக்கைகளை ஆண்டவரே அதிகமாய் செலவழிக்கிற இந்த பண்டிகையிலே, அது மாத்திரமல்ல, வர்ண வர்ண விளக்குகளால், மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பண்டிகையிலே மெய்யாகவே நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாக காணப்பட, நீர் எங்கள் உள்ளத்தில் பிறந்தவராக நாங்கள் உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீர் எல்லாரையும் மீட்கும் பொருளாக இந்த உலகத்திற்குள்ளே வந்தீரே, எங்களை மீட்டுக் கொண்டது போல எல்லாரையும் மீட்டுக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை உள்ளத்திலே ஒரு பெரிய சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் உண்டு பண்ணும்படியாய் வேண்டு நிற்கிறோம். வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும். மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை ஆராதிக்கக்கூடிய சத்துவத்தை எல்லா ஜனங்களுக்கும் நீர் கொடுக்கும்படியாய் வேண்டு நிற்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை ஜனங்களுக்குள்ளே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் என்னென்றைக்கும் கொடுக்கட்டும். எல்லாரையும் கருத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் எழும்பும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.